ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கவுண்ட் தேவைப்படும். ஆஞ்சல் ஒன் ஃப்ரீ டிமேட் அக்கவுண்ட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அக்கவுண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் வந்து சென்சிபிள்ல எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது, ஆப்ஷன் செல்லிங் எப்படி நம்ம ஹெட்ஜிங் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த சென்சிபிள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீயா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால வீடியோ கீழே இருக்க ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சென்சிபிள் வெப்சைட் நம்மளால ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க முடியும். சென்சிபிள் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்சிபிளோட வெப்சைட்டுக்குள்ள வந்து போயிடும். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பிரி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்ல 42,694 வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங்க்கு ரெடியா இருக்கு. ஸோ இப்போ நம்ம சென்சிபிள் அப்படிங்கிற இந்த வெப்சைட்குள்ள வந்து நம்மளால ஹெட்ஜிங் வந்து பண்ணிக்க முடியும். கிரியேட் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நீங்க மார்க்கெட்டுக்குள்ள புதுசா வந்திருக்கீங்க, மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்கு அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைட்ல இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷ்க்கு ஃபேவரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இப்போ இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி அதுல மேக்ஸிமம் லாஸ் எவ்வளவு வரும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் வந்து அதுவே சூஸ் பண்ணிடும். இதுல நீங்க மார்க்கெட் புல்லிஷா அப்படின்றத மட்டும் டிசைட் பண்ணா போதும். இல்ல மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கீழே தான் போகும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல நீங்க மார்க்கெட் கீழே போறதுக்கு இந்த ஸ்ட்ரைக்ஸ்ல இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் சைடுக்கு ஃபேவரா தான் இருக்கும். இதுல ஒரு ஸ்ட்ரைக் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்ட்டு நமக்கு இதுல வியூ ஆகும். இதுவே எனக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரலா இருக்கும், இல்ல எந்த சைடு போகும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதுல நியூட்ரல் அப்படின்ட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சைடு வேஸ்ல போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க டிசைட் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரைக் நான் சூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இதுல மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு வரும், மேக்ஸிமம் லாஸ் எவ்வளவு வரும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கிறோம். இதுவே நீங்க நான் ஓனாவே ஸ்ட்ராட்டஜி வந்து நான் பில்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு நம்மளே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேல இருக்க கிளியர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் ஆயிடும். இந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பில்ட் அப்படின்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு ட்ரேட் பண்ண போறது பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால இங்க பேங்க் நிஃப்டி அப்படின்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டி அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதோட மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இதோட ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருக்க அட் மணி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ இதுல வந்து சேஞ்சஸ் இருக்கும். இது சேஞ்சஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட்ல பிளேஸ் வந்து பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனோட டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5 மினிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 5 மினிட்ஸ் அப்படிங்கிறப்ப மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ மார்க்கெட் டவுன் சைட்ல போறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாவே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹெட்ஜிங்ல ஒரு கம்மியான அமௌண்ட்ல நம்ம எப்படி ஹெட்ஜிங் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்ப மார்க்கெட் கரண்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா 42,675 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சென்சிபிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இப்போ 42,700 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டும் அங்கதான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க செல்லிங் நம்ம பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம அதோட அர்த்த மணியை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண போறோம். ஸோ இது அர்த்த மணி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 42,700 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செல் பண்றேன். இதுக்கு ஃபண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 87,000 rupees நமக்கு தேவைப்படும். இதுல ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,900 ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். லாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அன்லிமிட்டட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதே ஸ்ட்ரைக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 42,700 அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைக்கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல் பண்றோம். இதுக்கு ஃபண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,10,000 rupees வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபண்ட் தேவைப்படுது.
மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறப்ப அன்லிமிட்டடா இருக்கு. மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப 3800 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா இருக்கு. ஸோ செல்லிங் அப்படிங்கிறப்ப நமக்கு அன்லிமிட்டட் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்க மாதிரி வச்சுக்க கூடாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ 42,700 அப்படிங்கறனால இந்த இடத்துல இருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஜிங்க்கு ஒரு பையிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சா, இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி 42,700ல இருந்து கீழே வந்து டவுன் சைட்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி ஒரு ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்மளோட ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2200 ருபீஸ் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டா இருக்கும். மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 713 ருபீஸ் நமக்கு மேக்ஸிமம் லாஸா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபண்ட் நீட் அப்படிங்கறத பாருங்க, நமக்கு 30,000 ருபீஸ் இருந்தது அப்படின்னாலே போதும். 30,500 இருந்ததுனாலே நம்மளால இந்த எட்ஜிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள நமக்கு எங்க க்ளோஸ் ஆனது அப்படின்னாலுமே நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ இந்த ஜோனுக்கு வெளியே போனது அப்படின்னா நமக்கு வந்து லாசஸ் இருக்கும். ஸோ லாஸ் அப்படின்னாலுமே மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 713 ருபீஸ் நமக்கு மேக்ஸிமம் லாஸா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சார்ட்ல வந்து ஓபன் பண்ணியாச்சு. ஸோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுல நீங்க இந்த வீக் கான்ட்ராக்ட்ல நீங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா இப்ப நம்மளோட ஏஞ்சல் ஒன் டிமேட் அக்கௌண்ட் வந்தாச்சு. ஸோ ஆர்டர்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஃபுல்லாவே கிளியரா தான் இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல மறுபடியும் நம்ம சென்சிபிளுக்கு வந்துட்டு ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம பில் பண்ணியாச்சு. ஸோ பில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டன் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகட்டும். க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல நீங்க ஸ்ட்ராட்டஜி பில் பண்றப்ப நீங்க நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும், மேக்ஸிமம் லாசஸ் இருக்கு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 8th நவம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி தான். ஸோ அந்த கரண்ட் டைம்ல இருக்க அர்த்த மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு செல் பண்ணிட்டேன். எஜிங்க்கு ஒரு பையிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த சைடு பாருங்க, நமக்கு மேக்ஸிமம் லாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் 500 தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 200 ருபீஸ் நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கு. மார்ஜின் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப சேம் அதே மார்ஜின் தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்லயும் நம்ம எஜிங் பண்ணிக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வீக்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எஜிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ கரண்ட் டைம்ல இந்த மந்த்துக்கான எக்ஸ்பீரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம செல்லிங் பண்றோம். ஸோ 42,800 ரெண்டு பக்கமும் செல்லிங். எஜிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 200 பாயிண்ட்ஸ் தள்ளி ரெண்டு பக்கமும் எஜிங். ஸோ மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஒரு 800 லாஸா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2013 ருபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து பில் பண்ணியாச்சு. ஸோ டன் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரேட் ஆல் அப்படின்ட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ ட்ரேட் ஆல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ சென்சிபிள் ஸோ இப்போ இந்த ஆர்டர் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஆர்டர்ல தான் பிளேஸ் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல பிளேஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 4 ஸ்ட்ரைக்கு நம்ம ஆட் பண்ணிருக்குது, 4மே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஏஞ்சல் ஒன்ல ஜஸ்ட் ரீப்ரேஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது நீங்க எக்ஸிட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இந்த இடத்துல எக்ஸிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேம் எல்லா ஸ்ட்ரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் ஆயிரும். ஸோ எக்ஸிட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சேம் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு க்ளோஸ் ஆகுற அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதோட லெவல்ஸ் உள்ள இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். இதுக்கு லெவலை தாண்டி வெளியே போனது அப்படின்னா நமக்கு லாஸ்ல இருக்கும். ஸோ மேக்ஸிமம் லாஸ் எவ்வளவு, மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்ட்டு ஸோ நம்ம தெரிஞ்சுட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்ஜிங்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஒன் சைடா மார்க்கெட் மூவ்மெண்ட் அப்படின்னு நீங்க போறப்ப ஸோ ஃபுல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாசஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இந்த மாதிரி எட்ஜிங்ல போறப்ப கொஞ்சம் ரிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஸோ ஒரு 2-3 டைம் நீங்க ஜஸ்ட் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ நான் இது லாஸ்ட்ல தான் போகுது, அதுக்கு அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி பண்றது அப்படிங்கிறது அப்கமிங் டேஸ்ல நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்றேன். ஸோ இப்பதான் நம்ம சென்சிபிள் வெப்சைட் வச்சு ஏஞ்சல் ஒன்ல எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படிங்கிற இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இன்னும் சென்சிபிள் வெப்சைட் எப்படி யூஸ் பண்றது, ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்ஜிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நம்மளோட சேனல்ல அப்கமிங் டேஸ்ல வீடியோஸா அப்லோட் பண்றேன்.
நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.